அனகாபுத்தூர் பகுதி தேமுதிக சார்பில் அனகாபுத்தூர் பம்மல் நெடுஞ்சாலைத்துறை சீரமைக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் நூலகம் அருகில் அனகாபுத்தூர் பகுதி கழக தேமுதிக சார்பில் குண்டும் குழியுமாக உள்ள அனகாபுத்தூர் பம்மல் சாலையை சீரமைக்க தவறிய நெடுஞ்சாலைத்துறை கடந்த 2 மாதத்திற்கும் மேலாக அனகாபுத்தூர் பம்மல் வழியாக அரசு பேருந்துகளை இயக்க தவறிய அரசு போக்குவரத்து துறை சாலையை சீரமைக்க தவறிய தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உடனடியாக அனகாபுத்தூர் பம்மல் சாலையை நெடுஞ்சாலைத்துறை சீரமைத்து அரசு பேருந்துகளை இயக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனகாபுத்தூர் பகுதி தேமுதிக செயலாளர் அனகை மகாதேவன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் அனகை முருகேசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் அனகை பகுதி கழக பொருளாளர் சரவணன், மாரி, சாய் கிருஷ்ணன், சங்கர், சுரேஷ், விகாஸ், பம்மல் பல்லாவரம் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டு கண்டன வாசகங்களை அடங்கிய பதாகைகளை ஏந்தி தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேமுதிக ஆர்ப்பாட்டம் அந்நியார் அவர்கள் ஆணை கிணங்க ஆர்ப்பாட்டம் அனகை மகாதேவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் கண்டன உரை அண்ணன் முருகேசன் தலைமையில் கண்டன உரை ஆர்ப்பாட்டம் அனகாபுத்தூர் பம்மல் நெடுஞ்சாலை மாநகர் போக்குவரத்தை பேருந்து போக்குவரத்தை அனுமதி கோரி ஆர்ப்பாட்டம் போக்குவரத்து நிர்வாகமே தமிழக அரசே மாநகராட்சி நிர்வாகமே நடவடிக்கை எடு கண்டிக்கிறோம் மெத்தன போக்கை கண்டிக்கிறோம் பேருந்தில்லாத ஊருக்கு பெயர்தான் அனகாபுத்தூர் மாநகர் போக்குவரத்தில்லை மாநகராட்சிக்கு என்ன வேலை பேருந்து போக்குவரத்தில்லை